தென் மாவட்டத்தில் நாடார்கள் வாக்கு திமுகவுக்கு பலவீனமாக இருக்கு. இதை சரி செய்வதற்காக கிறித்துவ நாடாரான மனோஜ் பாண்டியனை திமுக வலைவீசி பிடித்திருக்கு. இப்போ அதிமுகவில் எதிர்காலமே இல்லை. ஓபிஎஸ்க்கு எதிர்காலம் என்பதே கண்ணுக்கட்டிய தூரம் வரை இல்லை. இப்போ மனோஜ் பாண்டியனுடைய அரசியல் பிஹெச் பாண்டியனோடு முடிந்துவிடக்கூடாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஏன்னா வைத்திலிங்கம் ஓபிஎஸ்கிட்ட இருந்து ஒன்றும் தேரல. வைத்திலிங்கத்தை வெளியே போவதற்கு காரணமே வேலுமணி தான். வேலுமணிக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. எப்போ எடப்பாடிட்டு இருக்கும்போதே பழைய சைக்கிள் மெக்கானிக், இப்போ 1000 கோடி ஹவுசிங் போர்டில் அவர் தான் அமைச்சர். அரசு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பது 1000 கோடி உண்முடிக்கு கொடுப்பதன் மூலம் தேர்தல் வந்துருச்சு. தேர்தலில் வேலை செய்யணும். கொடுத்த கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தணும். ஓட்டுக்கு 1000 கொண்டு பத்திரமா சேர்த்தக்கூடிய வேலையை பொன்முடி செய்வார்னு ஸ்டாலின் நம்புறார். கதிரானந்து யாருக்கு சிங்கிள் டீயோடு வாங்கி தர மாட்டாங்க. இருந்தாலும் அவர் மாவட்ட செயலை போட்டிருக்காங்க. திமுக தொண்டை, அதிமுக தொண்டை பாவம் செஞ்சவன். ஏன் மேலே வரவே முடியாது. 50 வருஷமாக குழி தோண்டிட்டே, குடி நட்டிட்டே, பேனர் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். பாஜக பழி வாங்கினால் நேரு குடும்பமே மொத்தமாக சிறையில் தான் இருக்கும். 64 வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு பல 1000 கோடி போயிருக்கு. மானங்கட்ட அமலாக்கத்துறை. சேலம் அருளை கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு விரும்புகிறாரு அன்புமணி. அன்புமணிக்கு எதிராக அருள் தான் பேசுறாரு. அன்புமணிக்கு ஆண்மை இருந்தால் ஜிகே மணி கார ஓட நான் கேட்குறேன். உடைக்க ஓட ஆண்மை இருக்கா? அருளை அடித்தா கேட்க ஆள் இல்லை. ஜிகே மணி அடித்தா திமுக போலீஸ் உடனே வந்துடும். அன்புமணி வீட்டுக்கு வந்திருக்கும் போலீஸ். அன்புமணி கைது செய்யப்பட்டிருப்பார். இதுதான் நடந்தது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய எம்எல்ஏவும் ஓபிஎஸ்னுடைய தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. அது பல காரணங்களை சொல்கிறாரு. அதாவது மாநில உரிமைகளுக்கு சமரசம் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் திமுகவாக இருக்குது. அதிமுக ஒரு பாஜகவே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்ததற்கான அரசியல் கணக்கை எப்படி பார்க்கறது? தென் மாவட்டத்தில் நாடார்கள் வாக்கு திமுகவுக்கு பலவீனமாக இருக்கு. இதை சரி செய்வதற்காக கிறித்துவ நாடாரான மனோஜ் பாண்டியனை திமுக வலைவீசி பிடித்திருக்கிறார். இரண்டாவது, மனோஜ் பாண்டிய ஒரு சட்ட போராளி. மனோஜ் பாண்டியனுடைய தந்தையார் பிஹெச் பாண்டிய முன்னாள் சபாநாயகர். மனோஜ் பாண்டியனுடைய தாயார் சிந்தியா பாண்டியன் முன்னாள் ஒரு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய விசி வைஸ் சான்சலர். இப்படி ஒரு பெரிய கல்வியாளர் குடும்பம் அது. இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய நாடார் வாக்குகளை, கிறித்துவ நாடார் வாக்கு இழுப்பதற்கான யுக்தி தான் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது. நீங்கள் அதை தாண்டி இப்போ அதிமுகவில் எதிர்காலமே இல்லை. ஓபிஎஸ்க்கு எதிர்காலம் என்பதே கண்ணுக்கட்டிய தூரம் வரை இல்லை. அப்போ மனோஜ் பாண்டியனுடைய அரசியல் பிஹெச் பாண்டியனோடு முடிந்துவிடக்கூடாது. மனோஜ் பாண்டியனோடு முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஆவுடையப்பன் கூட நிற்கிறார், முன்னாள் சபாநாயகர். இப்போ ஆவுடையப்பன் மூலம் ஸ்டாலினிடம் பேசி மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ இன்னொரு 6-7 மாதங்கள் இருக்குது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு. இப்போது இன்னொரு 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலைகளில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இந்த திமுக தரப்பில் தனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் போயிருப்பாரோ? இல்லை, நான் 6 மாதம்லாம் தேர்தலுக்கு இல்லை. மார்ச்சில் தேர்தல். இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம்தான் இருக்குது. எம்எல்ஏ சீட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏவாக இருந்தவருக்கு மீண்டும் எம்எல்ஏ கொடுத்தே ஆகணும். ம் கொடுத்தா தான் கிறித்துவ வாக்கு அப்படியே சாரியாக விழுகும். ம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிறித்துவர்கள் இப்போ புதிய ஒரு அதிகார மையத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. ம் அதான் விஜய், ம் ஜோசப் விஜய். ம் கிறித்துவ மிஷினரிகள் பூரா அங்கே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி மூலம் ஒரு பெரிய அளவில் ஒரு லாபி பண்ணுறாங்க விஜய்க்கு ஆதரவாக. ம் இப்போ இதையும் உடைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது. ம். அப்போது ஒரு வலுவான தலைவர் அவர் சொன்னால் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி டயாசிஸ் ம் அந்த கிறித்துவ மிஷினரிகள் அப்படியே கேட்கும். ம் 3% ஓட்டு இருக்கு. ம் 6.5 கோடி வாக்காளரில் ஒரு 18-20 லட்சம் ஓட்டு இருக்கு. ஒரு வாக்காளர் அதிகமாக உள்ள மாவட்டமே, கிறித்தூர் அதிகமாக உள்ள மாவட்டமே தமிழ்நாடுடைய தெற்கு பகுதி தான். ம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, கன்னியாகுமரி, அங்கே தான் கிறித்தூர் நாடாளும் அதிகமாக இருக்காங்க. ம் அப்போ அவர்கள் ஒன்று ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடுவாங்க. ம் இதையும் உடைப்பதற்கு மனோஜ் பாண்டியன் தேவைப்படுகிறார். இப்படி பல கணக்குகளை போட்டு ம் திமுக எப்படியாவது வென்றுவிட வேண்டும், எப்படியாவது மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும். அதில் திருச்சி வேலுச்சாமி திமுகவுக்கு எதிராக பேட்டி கொடுத்துட்ருக்கார். ம் அதை எடுத்த ஒரு இளைஞன் அஜய் அந்த இளைஞன் ம் அந்த பேட்டி வந்து முடிவதற்குள் பெண் நிறுவனத்திலிருந்து 2 பேர் வர்றாங்க. ம். பேட்டியும் நிறுத்தப்படுகிறது. பேட்டி எடுத்த இளைஞனை வேலையிலிருந்து விரட்டப்படுகிறான். எதுக்குள்ள நடக்குது? ம் அப்போ திமுக எவ்வளவு பெரிய ஆக்டோபஸ் கரங்களை வைத்திருக்குன்னு பாருங்க. இந்த நிருபருக்கு வேலையில விரட்டி விட்டாங்க. அவர் செஞ்ச குற்றம் என்ன? திருச்சி வேலுச்சாமி திமுகவுக்கு எதிரானவர், திமுகவை விமர்சிக்கக்கூடியவர். அவரை எடுத்து முடிப்பதற்குள் அலுவலகத்திலிருந்து ஒரு 7ஆம் படை இருப்பான், காட்டி கொடுக்குற ஒரு நிருபர்களுங்கிற பேரில் இருப்பான், ஒரு புரோக்கர் தரகர். அவன் அந்த பெண் நிறுவன தகவல் சொல்லி பேட்டி முடிந்து வேலுச்சாமி வெளியே போகிறதுக்குள்ளே அந்த நிருபரை பதவியிலிருந்து பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டான்னா திமுக எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்கிறது ஒரு உதாரணம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது திமுக பொறுத்தவரையும் நீங்கள் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் பலகீனமாக இருக்கிறாங்க. அதோடைய அரசியல் கணக்காக இப்போது மனோஜ் பாண்டியன் வந்திருக்கிறாரு. டெல்டா பகுதியிலேருந்து ஒரு அதிமுகவுடைய முன்னாள் மந்திரியை வந்து திமுகவில் கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்கிறதா சொல்கிறாங்க. இதோ மனோஜ் பாண்டியனோட இல்லை, அடுத்து டெல்டாவிலேயும் ஒரு அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகளுக்கு காய் நகர்த்துறாங்க. யார் முக்கிய புள்ளி? என்ன ட்ரம்பா, புட்டினா? வைத்திலிங்கம், வேற யாரும் இல்லை. ஏன்னா வைத்திலிங்கமும் ஓபிசிட்டு இருந்து ஒன்றும் தேரலை. வைத்திலிங்கத்தை வெளியே போவதற்கு காரணமே வேலுமணி தான். வேலுமணிக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. எப்போ? எடப்பாடிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாரு? தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய ஆதரவாளர்களை நிரப்புறாரு வேலுமணி. எடப்பாடி எதா இருந்தாலும் வேலுமணிட்டு கேட்டுக்கங்கிறாரு. ஜெயலலிதா சசிகிட்ட கேட்டுக்க சொன்ன மாதிரி, விஜய் புஷிட்ட கேட்டுக்க சொன்ன மாதிரி எடப்பாடி தான் 5 ஆண்டு காலம் 35 அமைச்சர்களை வேலை வாங்கியவர் வேலுமணி. 5 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேலுமணி தமிழ்நாடு முழுக்க அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை, மந்திரிகளை மீறி தன்னுடைய ஆதரவாளரை போடுறாரு. அதில் கோச்சிட்டு போனவர் தான் வைத்திலிங்கம். இப்போ வைத்திலிங்கம் மீண்டும் அதிமுக இணைவதற்கு பல முறை துண்டு போட்டு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. அப்போது திமுக தான் எதிர்காலம். திமுக 2 மாதத்தோட கதையே முடிய போகுது, அது வேறு விஷயம். அப்போ இவர்களெல்லாம் இப்போ எங்கே போகிறாங்க? ஆளுங்கட்சி இருக்கிற ஒரு பிரம்மையில் இருக்கிற காரணத்தினால வைத்திலிங்கமும் திமுக இணைவதற்கு மனோஜ் பாண்டியன் வழியாக பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய டெல்டாவில் இருக்கக்கூடிய திமுக யாருன்னா டிஆர் பாலு. டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா. இவர்கள்ட்ட என்ஓசி வாங்கி தான் உள்ளே போக முடியும். இவர்கள்ட்ட நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தான் உள்ளே போக முடியும். இதுதான் காத்துட்ருக்காங்க. ஆனால் டிஆர்பி ராஜா அவர் வர்றதை விரும்பலை. ஏன்? ஒரே உரையில் 2 கட்சி இருக்க முடியாதுல்ல.
2 டிஆர்பி பாலுவும் ரெண்டு டிஆர்பி ராஜாவும் இருக்க முடியாதுல்ல. அவர் வந்தால் அதை தண்டாரடி அரசியல் பண்ணுவார். பழைய சைக்கிள் கடை வைத்திருந்த வைத்தியலிங்கம் தங்கமுத்து சிசினா அதிமுக கூட வர்றாரு. ஜெயலலிதா மூலம் ஜெயலலிதாவோட அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அவர் தான் திருச்சி வெள்ளமண்டி நடராஜனுக்கு மந்திரியே ஆகிறார். இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்த இவர் இப்போ ஓபிஎஸ் பின்னாடி போய் டம்மியாக இருந்து சொத்துக்களெல்லாம் முடக்கப்பட்டு திருடுறது கொள்ளையடித்தது எல்லாம் ஹவுசிங் போர்டில் அடித்த பழைய சைக்கிள் மெக்கானிக் வைத்தியலிங்கம் இப்போ பலாயிரம் கோடி ஹவுசிங் போர்டில் அவர் தான் அமைச்சர். ஹவுசிங் போர்டில் அரசு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பது, பலாயிரம் கோடி அரசு நிலங்களை குத்தகைக்கு விடுவது, நிலம் ஆர்ஜிதம் செய்வது, இதெல்லாம் பலாயிரம் கோடி அடித்து வச்சிருக்காரு பழைய சைக்கிள் கடை மெக்கானிக்கு வைத்தியலிங்கம் ஹவுசிங் போர்டில். இப்போ இதை பாதுகாப்பதற்கு பாஜக பின்னாடி போய் ஓபிஎஸ் நடுத்தல் விட்டுட்டு போயிட்டார். இப்போ பாதுகாப்பது திமுக தான். திமுகவை பாதுகாத்து கொள்ளுகிற பாஜகவை போல, பாஜகவோட வந்து பாதுகாத்து கொள்ளுகிற திமுகவை போல இப்போ வைத்தியலிங்கன்னு முடிவு பண்ணிட்டாரு. நம்மளும் திமுகவில் இணைந்து விடலாம்னு முடிவுக்கு வந்துட்டார். அதே போல் திமுகவில் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. பொதுவாக திமுகவில் வந்து 3 துணை பொதுச் செயலாளர் இருக்கும். அப்போ அது திருத்தப்பட்டு 5 ஆக்குனாங்க. இப்போ 7 துணை பொதுச் செயலாளர், அதாவது மீண்டும் பொன்முடி அதே பதவிக்கு வந்திருக்கிறாரு, சுவாமிநாதன் வந்திருக்காங்க. இதோடைய அரசியல் கணக்கு எப்படி பார்க்கறது? இப்போ தேர்தல் வர்றதுனால அந்த மாவட்டம், நீங்கள் விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் திண்டிவனம் 2 மாவட்டங்களும் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே திமுகவில் வலுவான ஆள் இல்லை. 90லிருந்து பொன்முடி அரசியல் பண்ணுறாரு. அங்கே சிவி சண்முகம் இருக்கார் அதிமுகவில், இவருக்கு தான் போட்டி. 2 பேரும் குவாரிகளை பங்கு பிரிச்சுக்குவாங்க. இவர்களோட தான் அவருக்கு பாதி கொடுத்துருவார், அவர்களோட தான் இவருக்கு பாதி கொடுத்துருவார். ஒரு பெரிய என்எல்சியே இருக்குது, பொன்முடியால் உருவாக்கப்பட்டது ஒரு என்எல்சியே இருக்குது. சவுடுமன அப்பா அமைச்சர், மகன் கான்ட்ராக்டர். 2000 லாரி திருடி சென்னையில் விற்கப்பட்டது. இந்த இந்தியாவே பார்த்துட்டு தான் இருந்தது. அமலாக்கத்துறை, ஆப்பத்துறை, சட்னித்துறை, இட்லித்துறை எல்லாம் 2000 லாரி 3 மாவட்டத்தை தாண்டி வந்தது. எங்கள் விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னைக்கு வந்து கட்டுமான நிறுவனங்களுக்கு பலாயிரம் கோடி கொள்ள. இவர் அடித்த அடி சுப்ரீம் கோர்ட்டே இவருக்கு உடனே பதவி பிரமாணம் பண்ணுவேன்னு ஆளுநரை மிரட்டுற அளவுக்கு இவர்கிட்ட அவ்வளோ வெயிட் இருக்குது. சமூக கணக்கு தான் மீண்டும் பொன்முடிக்கு இந்த விஷயத்தை கொண்டு வருவதா? இல்லை, இப்போ அங்கே பெரிய சமூகம், இவர் உடையார் சமூகம். நீங்கள் உடையார் சமூகத்தை தாண்டி இவருக்கு நீங்கள் அரசியல் நெளிவு சுழிவு தெரியும். யாரை எதிர்க்கக்கூடியது? சிவி சண்முகத்தை எதிர்க்கக்கூடிய அரசியல் அவருக்கு தெரியும். அங்கே இருக்கிற வசந்தம் கார்த்திகேயனுக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது. சிவி சண்முகம், அவங்க ராதாகிருஷ்ணன் 2 பேரும் இவர்களெல்லாம் விலைக்கு வாங்கிடுவோம். இவரே விலைக்கு தான் இருக்காரு. சண்முகத்தோட விலைக்கு தான் இருக்காரு. சண்முகம் இவர் விலையில் இருக்காரு. அதனால தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சிவி சண்முகத்துக்கு பதவியே போச்சு. இதெல்லாம் இப்போ கடந்த கால அரசியல் வரலாறு. இப்போ பொன்முடிக்கு கொடுப்பதன் மூலம் தேர்தல் வந்துருச்சு. தேர்தலை வேலை செய்யணும். கொடுத்த கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தணும். ஓட்டுக்கு 1000 கொண்டு பத்திரமா சேர்த்தக்கூடிய வேலையை பொன்முடி செய்வார்னு ஸ்டாலின் நம்புறார். இப்போ கதிரானந்த், துரைமுருகன் அவருடைய பையன் கதிரானந்துக்கு மாவட்ட செயலாளர் வடக்கு பகுதி அந்த இது பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒரு பார்வை வைக்கப்படுதுன்னா, துரைமுருகன் அரசியலில் ஓய்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அதை வந்து அதை வந்து அவரை திருப்திப்படுத்துவது தான் இந்த மாவட்ட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது உண்மையா? இல்லை, இப்போது துரைமுருகன்கிட்ட பலாயிரம் கோடி அடிக்கப்பட்ட கொள்ள பணம் இருக்குது. அதை பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் வேணுமில்ல. நேரு பையன் எம்பி ஆகிட்டார். நேரு பையன் எம்பி. தூத்துக்குடி பெரியசாமியுடைய மக தான் கீதா ஜீவன் மந்திரி. அடுத்த வாரிசு அரசியல் கொண்டுட்டாங்க. இப்போ அதே போல் துரைமுருகன் ஓய்வெடுக்கிற பொழுது பொன்முடி பையன் அரசியல் இருக்கார், எம்பியாக இருக்கார். இப்படி இந்த பட்டியல் எடுத்தீங்கன்னா
எல்லா மாவட்ட மந்திரிகளுடைய வாரிசுகளும் அரசியலில் வலுவாக இருக்காங்க. அப்போ இந்த பணத்தை பாதுகாப்பதற்காகவே அரசியல் தேவைப்படுது. கதிரானந்து யாருக்கு சிங்கிள் டீ கூட வாங்கி தர மாட்டார். இருந்தாலும் அவர் மாவட்ட செயலை போட்டிருக்காங்க. திமுக தொண்டை, அதிமுக தொண்டை, பாவம் செஞ்சவன், ஏன் மேலே வரவே முடியாது. 50 வருஷமாக குழி தோண்டிகிட்டே கொடி நட்டிகிட்டே பேனர் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். துரைமுருகன் பையன், துரைமுருகன் இருந்தார். இப்போ 80 வருஷமாக ஆச்சு. இப்போ 75-80 வயசாச்சு. அவருக்கு பின்னாடி ஒரு மகன் வந்துட்டார். அப்போ எப்படி கீழே இருக்கிற கிளை செயலாளர், நகர செயலாளரையும், ஒன்றிய செயலாளரையும், மாவட்ட செயலாளரையும் மந்திரியாக இதெல்லாம் ஒரு குடும்ப கட்சி என்பது உண்மைதான். இப்போ கே நேரு ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, திமுகவினரை தாக்குவதற்கு, குறி வச்சு தாக்குவதற்கு பாஜக தயாராகிவிட்டது. முதல் குறியாக நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். இதை வந்து சட்டப்படி நான் எதிர்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன் மீது ஒரு 888 கோடி ரூபா அந்த பணி நியமனங்கள்ல வந்தக்கூடிய சர்ச்சைக்கு ஒரு பாஜக பழிவாங்கும் போக்கா கே நேரு பேசியிருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, அதாவது பாஜக பழிவாங்கினால் நேரு குடும்பமே மொத்தமாக சிறையில் தான் இருக்கணும். நேரு குடும்பமே 64 வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு பல ஆயிரம் கோடி போயிருக்கு. மானங்கட்ட அமலாக்கத்துறை, மானமே இல்லாத அமலாக்கத்துறை. நான் தான் சொல்கிறேன், 64 வெளிநாட்டு கம்பெனிகள் டிவி கட்சியில் அடித்த கொள்ளை வெளிநாடுகளை குவிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சமாவது இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், சங்கி, இந்த பாப்பார பயல்களுக்கு இந்த நாட்டினுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு எங்கேயோ வெள்ளைக்கார நாட்டுக்கு போகுதுங்கிற சொரணை கொஞ்சமாக இருக்கா பாப்பா பயல்களுக்கு? அவன் தான் அமலாக்கத்துறை, அன்னி செலாவணி மோசடித்துறை, ஐடி துறை, எல்லா துறையும் டெல்லியில் வச்சுருக்கிற அவன் தான். இந்த பாப்பார பயலுக்கு தான் 64 கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு 10,000 கோடி ரூபா போட்டால் 6 லட்சம் கோடி போயிருக்கு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்து அவன் நேரு நெஞ்சுக்கறி நேரு ஏன்னா முதல் பழி இவனுக்கும் சொல்கிறேன் இல்லை, அவனுக்கும் சொல்கிறேன் இல்லை. ஒரு 85-86 மிளகா மண்டி விற்றுட்டு இருந்தார். மிளகா வத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு அங்கே வேலை பார்த்த பியூன் வச்சுருக்கா 1000 கோடி. எதில்? ட்ரூ வேலி பில்டர்ஸ்னு அந்த கட்டுமான நிறுவனம் ஒன்று வச்சுருக்காரு, பினாமி நிறுவனம். அதில் பல பியூன் வச்சுருக்கா 1000 கோடி. அப்போ மானங்கட்ட அமலாக்கத்துறை இல்லையா? பாப்பர பயலுக இந்த காசெல்லாம் வெளிநாட்டுக்கு வெள்ளைக்காரன் அனுபவிக்கிறான்டா, கிறித்துவம் அனுபவிக்கிறான்டா. இந்த பாப்பார பயலுக்கு பார்த்துட்டு தான் இருக்கான். காரணம், அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்தீங்கன்னா அவன் அடிச்சுட்டு போயிடுவான். அவ்வளோதான். இந்த நாட்டை இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இந்து மதம் எல்லாம் ப்ராடு பயிலும். ஒருத்தனுக்கு கூட தேசபக்தி என்பதே கிடையாது. தேசபக்தி இருந்தால் ஏன்னா வெளிநாட்டுக்கு 64 கம்பெனி இப்போ போய் இந்த 800 கோடி ரூபாய்க்கு ரேடுக்கு போனால் எல்லா பேப்பரும் அள்ளிட்டு வந்துட்டான், எல்லா பென்ட்ரைவ் அள்ளிட்டு வந்துட்டான், எல்லா சிடி அள்ளிட்டு வந்துட்டான், எல்லா லேப்டாப் அள்ளிட்டு வந்துட்டான். அதில் இருக்குது 64 வெளிநாட்டு கம்பெனிகள். ஐரோப்பா நாடுகள், ஆசிய நாடுகள், துபாயில், லண்டனில், ஃப்ரான்ஸில், அங்கெல்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற குறைஞ்சி ஒரு 1000-2000 கோடி வேணும். அப்போ இதெல்லாம் வெளியே ஏன் விடலை? இன்றைக்கு வரைக்கும் ஏன் விடலை? அவங்கள்ட்ட எவ்வளோ கிடைக்கும்? அவங்கள்ட்ட எவ்வளோ கமிஷன் வாங்கலாம்? இதெல்லாம் நேரு ஒன்றும் பண்ண முடியாது. நேரில் எவனையுமே பணம் வைத்திருக்கிற எவனையுமே பாஜக ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவனை கட்டி வாங்கிட்டு போயிடுவான். இதுக்கு தான் அமலாக்கத்துறை வச்சுருக்கான். இந்த நாடு குட்டிச்சிரும் நாசமாக போச்சு. இதெல்லாம் திருடுகிற கும்பல் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜகன்னு பல கலரில் இருக்கான். அலிபாபாவும் 40 திருடர்கள். இவனுக்குள்ள குடுக்கல் வாங்கல், அடிக்கிறது, நீ அடிச்சு எனக்கு அடிச்சு கொடு, இதுதாங்க அரசியலுங்க. அரசியல் எல்லாம் போய் கும்பகாலம் ஆகி போச்சு. பாமகவுடைய எம்எல்ஏ அருள் அவர்கள் ராமதாஸுடைய ஆதரவாளர். அவர் ஒரு இறப்புக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வரும்போது ஒரு கலவரமாகுது. அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களோட ஒரு மோதல் போக்கு நடக்குது. ஒரு பெரிய தாக்குதல், அவர் கார்லாம் தாக்குதல் நடக்குது, பெரிய விஷயங்கள் நடக்குது. இதில் அருள் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை சொல்லும்போது அன்புமணி தான் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறா அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாரு. அன்புமணி தரப்புல வந்து அவர் தான் வந்து முதல்ல தாக்குனது, அதாவது அருள் தரப்பு தான் முதல்ல அன்புமணி ஆதரவாளரை தாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? சேலம் அருளை கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு விரும்புகிறாரு அன்புமணி.
அன்புமணிக்கு எதிராக அருள் தான் பேசுகிறார். பேச ஆரம்பித்தால் இது கடைசி வரைக்கும் போயிடும். ராமதாஸ் அணி, அன்புமணி அணி 2 அணி, அப்ப அணி மக அணி 2 அணி இருக்கு. மானங்கட்ட அணிகள் 2. இந்த பயிலுவா என் ஜிகே மணியை போய் காரை உடைங்கள, அத்தனை பேரும் அடுத்த நாள் காலையில் அன்புமணி உட்பட அத்தனை பேர் குண்டாஸ் போட்டுருவாங்க. யார? அன்புமணிக்கு ஆண்மை இருந்தால் ஜிகே மணி காரை உட, நான் கேட்குறேன். உடைக்க உனக்கு ஓட்ட ஆண்மை இருக்கா? ஆண்மை இருக்கா? அன்புமணி ஜிகே மணி காரை உட. இழிச்சவைய கேட்க ஆள் இல்லை. நீ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய மேனேஜர், நீ கட்சிக்காரன் அல்ல. நீயே கட்சிக்காரனே அல்ல. அன்புமணி பல லட்சம் கோடி வைத்திருக்கிற ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. நீ கோட் சூட்டே என்றைக்கு கழட்டாமே இருக்கலாம். டை கோட் சூட்டு எப்படி கார்ப்பரேட் முதலாளி இருப்பான், ஒரு 10 டை கட்ட கார்ப்பரேட். அதுதான் அன்புமணி, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன அரசியல்னா, அருள் இப்போ ஆப்பனை எங்கள் அப்பனை நீயும் ஜிகே மணி போயிட்டீங்கன்னா அனாதை தூக்கிறக்கே ஆள் இருக்காது, பார்க்குறக்கே ஆள் இருக்காது. நீ எதுக்கு எனக்கு எதிராக அரசியல் பண்ணிகிட்டு இருக்க? இதுதான் அன்புமணி நேரடியாக அருள்கிட்ட பேசியிருக்கார். நான் அப்படி தான் அரசியல் பண்ணுவேன். இப்போ அருள் என்ன நினச்சிருக்காரு, ராமதாஸ் எப்படியாவது ஒரு 10 சீட்டு வாங்கி நம்மளை மீண்டும் எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. தேர்தல் வருகிற போது ராமதாஸை சந்திக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். அன்புமணி நினச்சா தான் போய் இது தைலாபுரம் தோட்டத்தினுடைய கதவுகள் திறக்கும், இல்லைன்னா கதவுகள் மூடும். ஜிகே மணி திமுக போகிறவங்க ரெடி ஆகிட்டார். ஜிகே மணி நீங்கள் ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் ராமதாஸை காமிச்சு, எப்பா என் கூட ரொம்ப காலமாக இருக்கார், இவர் கை விட்டுறாது, எப்படியாவது பார்த்து வச்சுக்க. யார் சொல்கிறா? ராமதாஸ் சொல்கிறாரு. எங்கே உடம்பு சரியில்லாம போய் படுத்திருந்தார்ல ராமதாஸ், கூட்டிகிட்டு போனது எதுக்கு? ஏப்பா என் கூட ரொம்ப காலமாக இருக்கா, இருந்தாலும் பள்ளிக்கூடத்து வாத்தியார் காலத்துலேருந்து இருக்கார், தயவுசு கை விடாமல் நீ அவர் கொஞ்சம் பார்த்து எதிர்காலத்தில் கொஞ்சம் வச்சுக்க. இதுதான் அங்கே நடந்தது. நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், எங்கள் அப்பா வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க, ஸ்டாலினை கூப்பிட்டு பேச விடுற, உன்னுடைய இடத்தை தக்க வைக்கிற. இதுதான் அன்புமணி. அப்போ அருளை அடித்தா கேட்க ஆள் இல்லை. ஜிகே மணி அடித்தா திமுக போலீஸ் உடனே வந்திருக்கும், அன்புமணி வீட்டுக்கு வந்திருக்கும் போலீஸ், அன்புமணி கைது செய்யப்பட்டிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா ஜிகே மணி பவராக திமுகவில் இருக்கார். ஆனால் அருளுக்கு அருளுக்கு அருள் இல்லை, பொருள் இல்லை. இதுதான் கதை. அப்போ இப்போ கொஞ்சம் தட்டி வச்சா அவர் ஆஃப் ஆயிடுவார். இப்போ இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காரு. சின்னங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு ஒரு உரிமை கோர்றாரு. இப்போ செங்கோட்டையனுடைய இந்த முயற்சிக்கு பின்னாடி பாஜக இருக்குதா? இப்போ அவர் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறதை எப்படி பார்க்குறது? இல்லை, பாஜக பூராமே எடப்பாடி பின்னாடி இருக்கு. இப்போ இதே போல் நம்ம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ கேசி பழனிசாமி இதே மாதிரி ஒரு வழக்கை போட்டு வச்சுருக்கார். ஒரு வழக்கை போட்டு வச்சுருக்கார். இதே மாதிரி ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கார். இதெல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது. அதாவது ஒரு பரபரப்பு. செங்கோட்டை வழக்கு போட்டார். இதுக்கு மூளை வந்து அண்ணாமலை, இதுக்கு மூளை அண்ணாமலை, ஓபிஎஸ், சசிகலா. எதாக இருந்தாலும் செங்கோட்டையும் ஜனமே பண்ண மாட்டார். தேவர் ஜெயந்திக்கு பசும்பொண்ணுக்கு ஒரு 500 காரில் வாயான்னு சொன்னாராம் ஓபிஎஸ். இவர் போனது 2 காரில். எப்படி கட்சி தலைவனும் எப்படி இருக்கான்னு பாரு. ஏன்னா பணமே இல்லைட்டாரா. இவர்கிட்ட எடுபடியாக இருந்த கதிர் முருகன் வச்சிருக்காரு 1000 கோடி, சண்முகல் வச்சிருக்காரு 2000 கோடி, அவர் பையன் வச்சிருக்காரு 3000 கோடி. இவர்கிட்ட காசே இல்லைங்கிறாரு. அப்போது மக்கள் முட்டாப்பை எப்படியாவது ஓட்டு போட்டுருவான். நம்மளாம் மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். மக்களிடம் திருடியதை மக்களுக்கே கொடுப்பதில்லை. கிணறே கொடுக்காத ஓபிஎஸ், அவர் ஒரு முதலமைச்சர், அந்த ஊரில் ஓட்டு போட்டு தான் முட்டாப்பைகளுக்கு போகிறான். அப்போது செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் அதிமுகவில் வந்து தூர தூக்கி எரியப்பட்டார். இனி அவருக்கு வாய்ப்பே இல்லை, வாழ்க்கையும் இல்லை. தேர்தல் வரைக்கும் இது போன்ற ஒரு பரபரப்புகளை செய்து கொண்டிருப்பார். அதை தாண்டி செங்கோட்டையன் அன்றைய செய்தி அவ்வளோதான். தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம், இது அன்றைய செய்தி. அதை தாண்டி பெரிய அளவில் செங்கோட்டையனுக்கு பின்னாடி கோபி நகர செயலாளரே வரல.
ஆ ஏறக்குறைய திமுக ஒன்றுபட்ட காலத்திலிருந்து அங்கே அரசியல்வாதி செங்கோட்டையன் கோபியில் நகர செயலாளரை கூட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியல. இவர் கூட கோபி நகர செயலாளர் வந்திருந்தா கட்சி ஆட்டங்கண்டு இருக்கும். வரலையே. அப்போ இவருக்கு பின்னாடி இவர் பொண்டாட்டி உள்ள கூட வரல. இதுதான் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பரபரப்பு செய்தி, அதை தாண்டி எந்த செய்தியும் இருக்காது. இப்போ நிறைவாக தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு இன்னைக்கு நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட 38 நாட்களுக்கு பிறகு விஜய் இன்னைக்கு தான் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்க வராரு. இந்த பொதுக்குழுவில் இப்போ ஏற்கனவே தொண்டரணி, இப்போ இந்த மற்ற பாதுகாப்புக்கு ஓய்வு பெற்ற காவலதிகள் கொண்ட அணிக்கு இதெல்லாம் போடப்பட்ட நிலையில் இந்த பொதுக்குழுங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை எவ்வளோ முக்கியத்துவமானது, என்ன மாதிரி தீர்மானங்களை நம்ம எதிர்பார்க்கலாம்? 15 தீர்மானத்தில் 10 தீர்மானம் திமுக எதிர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. திமுகவை எதிர்ப்பது தான் தீர்மானத்தின் நோக்கம். இந்த பொதுக்குழு நாங்கள் கரூர் செப்டம்பர் 17க்கு பிறகு நாங்கள்லாம் சோர்ந்து விடவில்லை. நாங்கள் மீண்டும் செழித்தெழுவோம். இதை தொண்டர்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் பொதுக்குழு. பொதுக்குழு உறுப்பினர்களை இன்னும் முடிவு செய்யப்படலை. இன்னும் பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளரை போடல, ஒன்றிய செயலாளரே இல்லை, நகர செயலாளரே இல்லை, கிளைக்கழகங்களே இல்லை, கிளைக்கழக பதிவே இல்லை. அப்போ எதுக்கு பொதுக்குழு? இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. சினிமாக்காரன் பண்ணுவாங்க சினிமா எடுப்பதை போல. இப்போ விஜய்க்கு ஒரு நெருக்கடியான காலம் இது. இதில் கரூர் சம்பவத்துக்கு A1 மதியழகன் தான் அனுமதி கேட்டது. மதியழகன் தான் லெட்டர் பேடில் கையெழுத்து போட்டு அந்த கூட்ட ஏற்பாட்டுக்கான அடையாளம். இப்போ அவர் மீது CBI வழக்கு போட்டு. இரண்டாவது, இதை பரிந்துரைத்து கட்சி பொதுச் செயலாளர் என்கின்ற அடிப்படையில் போய் ஆய்வு செய்தது புஷி ஆனந்த். 2. மூணாவது ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு பொதுச் செயலாளர். அவரும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தகுதி உடையவர். இந்த 3 பேரை போட்டு மற்றும் பலர் அண்டு அதர்ஸ் CBI பிளாங்க் விட்டுருக்கான். CBIயே பிளாங்காக விட்டுருக்கான். அந்த அடையாளம் தெரியாத, நீங்கள் சண்டை நடக்கும், அடையாளம் தெரிந்த சிலர், அடையாளம் தெரியாத பலர், இதில் அந்த எஃப்ஐஆரில் வரும். இப்போ அடையாளம் தெரிஞ்சிருச்சியா இவர் தாயா ஆளு, எதில் சேர்த்துவான்? குற்றப்பத்திகளை சேர்த்துவான். அதே போல் 4வதாக விஜய் சேர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. 4வதாக விஜயை சேர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி விஜயை 4வது குற்றவாளியாக சேர்த்தினால் பாஜகவிடம் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை விஜய்க்கு. இதுதான் அந்த தாவேகாவுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம் சென்னை அல்ல, பனையூர் அல்ல, டெல்லி. டெல்லியில் இந்த செட்டை பூரா யார்? அஜய் தஸ்தோகி, என்ன பேர்? அஜய் தஸ்தோகி. அவர் பாஜக ஆண்ட மாநிலமான ராஜஸ்தானுடைய முன்னாள் அட்வொகேட் ஜெனரல். போதுமா தகுதி அவருக்கு? வசந்த ராஜே சிந்தியே அந்த அம்மா அங்கே சிஎம்மாக இருக்கா. அப்போ இவர் தான் அட்வொகேட் ஜெனரல் ராஜஸ்தானில். பாஜக மாநிலத்தில் பாஜகவை தூக்கி நிறுத்திய அவர் தான் அந்த அஜய் தஸ்தோகி. இப்போ இவர் தான் இந்த வழக்கை மானிட்டர் பண்ணுறார். விளங்குமா? பாஜக எதை கட்டளை எடுக்கிறதோ 3வது 4வது அக்யூஸ்டு விஜய், 5வது அக்யூஸ்டு திரிஷா. எப்படியா திரிஷா போடலாம்? அவரும் ஆலோசனை சொன்னார். அவரும் கூட்டம் நடத்துவதற்கு சில ஆலோசனைகளை சொன்னார் என்கின்ற அடிப்படையில் A5 திரிஷா போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போது இதுதான் விஜய் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது
மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவது எப்படி? இப்போ திமுக அஸ்ரா கார்கிடமிருந்து தப்பிக்கொண்ட நாம் இப்போ அஜய் தஸ்தோகியிடம் மாட்டிக்கொண்டோம். இதுதான் நடக்க போகுது. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.